ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல இருந்து மிக முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. குறிப்பாக இந்தியர்களுக்கும் குவைத்ல இருக்கிற வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இந்தியன் எம்பசி வார்னிங் கொடுத்திருக்காங்க ஃபேக் விசா வெப்சைட் பத்தி. இந்த ஃபேக் விசா வெப்சைட் இந்தியர்களுக்கான எச்சரிக்கை. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பல பேர் கூகுளில் சர்ச் பண்ணி குவைத் விசா ஆன்லைன், குவைத் ஒர்க் விசா அப்ளை அப்படின்னு வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுறாங்க. சில பேர் பேமெண்ட் கூட பண்ணிடுறாங்க. எம்பசி கிளியரா சொல்லியிருக்காங்க, இது மாதிரியான வெப்சைட்கள் எதுவுமே அஃபீஷியல் கிடையாது. குவைத் விசா ஆன்லைன்ல டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. நிறைய ஃபேக் வெப்சைட் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய பேர் பணத்தை கட்டிட்டு விசா வரல, கான்டாக்ட் நம்பர் ஒர்க்கிங்ல இல்ல, வெப்சைட் டிஸப்பியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியன் எம்பசி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தெரியாத வெப்சைட்ல யாருமே விசா அப்ளை பண்ணாதீங்க, பேமெண்ட் போடாதீங்க, ஏஜென்ட்டை செக் பண்ணாம மணி டிரான்ஸ்பர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. குவைத் விசா எப்போதுமே அப்ரூவ்டு ஏஜென்சி மூலமாவும் எம்பசி ரூல்ஸ் மூலமா ஃபாலோ பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜை இந்தியாவில் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். சில நாட்களுக்கு முன்னாடி ஜிலீப், ஜனியா இது போன்ற ஏரியால வேலை தரதுக்காக தினசரி 2 கேடி 3 கேடி 4 கேடி அப்படின்னு ஒர்க்கர் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வேலை வேணும்னா மணி கொடு அப்படின்னு ஒரு கேங் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இது வரைக்கும் 115 பேர் அஃபீஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, பணம் வாங்கினாங்க, தினசரி வசூல் நடந்துச்சு, ஆர்கனைஸ்டு கேங் மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு. போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட கேங் மெம்பர்ஸ், இல்லீகல் ஆர்கனைசர், மிடில் மேன் இவங்க எல்லாரும் மேலேயுமே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான வார்னிங் ஒன்று இருக்கு. டெய்லி வேஜ் அப்படின்ற பேர்ல மணி கொடுக்காதீங்க, இல்லீகல் ஒர்க்குக்கு போகாதீங்க, ப்ராப்ளம் வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க ரொம்பவே கவனமா இருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹாரா ஏரியாவில் நடந்த ஒரு சீரியஸ் இன்சிடென்ட். போலீஸ் வெஹிக்கிளை பார்த்ததுமே ஒரு கார் டிரைவர் சடனாக காரை விட்டு இறங்கி ஓடிட்டான். போலீஸுக்கு டவுட் வந்துடுச்சு. காரை செக் பண்ணி பார்த்தபோது கஞ்சா பாக்கெட்ஸ், ட்ரக் யூஸ் எக்யூப்மெண்ட், நாசா ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கார்ல இருந்துச்சு. உடனே ஏரியா முழுக்க செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்கேப் பண்ண டிரைவரை பிடிக்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரியான கேஸ்ல மாட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் விசா வெப்சைட்ல ஏமாறாதீங்க, இல்லீகல் டெய்லி ஒர்க்ல இன்வால்வ் ஆகாதீங்க, ட்ரக்ஸ் அப்புறம் கிரைமுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.